அனைவருக்கும் வணக்கங்க. பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம இப்போ எக் ரைஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், முட்டை 4, ஒரு வெங்காயங்க, கைப்பிடி சைஸ் வெங்காயம், 6 பச்சை மிளகா, 1 டீஸ்பூனு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு. இப்போ தாளிப்பு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, கடாய் காஞ்சிச்சு. இப்போ இதை வந்து இந்த பொன்னாங்கண்ணி எக் ரைஸை நெய்யில் செய்ய போகிறேங்க. 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூனு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. பார்க்கலாங்க. தாளிக்கிறதுக்கு சூடு ஏற்றோம். பாருங்க, சீரகம் போட்டுக்கலாம். பாருங்க, எப்போவுமே வந்து இப்படி பண்ணி போட்டால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. சீரகம் போட்டாச்சு, பொரியட்டும். பொரியட்டுங்க. பூண்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஆனியன் வதங்கட்டும். ஆனியன் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வறுத்தணும். பார்க்கலாம். பாருங்க, 50% குக் ஆனால் போதும். 50% குக் ஆனால் போதும். நம்ம லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் போட்டுட்டு கீரை போட்டுக்கலாம். அதாவது 1/4 கட்டு கீரைங்க, சும்மா ஒரு பொடி இருக்கும், அவ்வளோதான். இது வதங்கினா கம்மியாகிடுங்க. இந்த கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண்ணு, வயிற்றில் இருக்கிற வயிறு புண்ணு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. மெயினாக கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வாயில் வாசனை வரும் இல்லையா பேசும்போது, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த கீரை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் தண்ணி ஊற்றக்கூடாது. கீரை கலர் மாறக்கூடாது. லைட்டாக குக் ஆகணும். சிம்மில் வச்சு செய்யுங்க. பார்க்கலாங்க, வேகட்டும். பாருங்க, குக் ஆயிடுச்சு. முட்டை போட்டுக்கலாம். முட்டை போட்டுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, முட்டை போட்டாச்சு. முட்டை போட்டு நம்ம நல்லா வயிறில் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா உரவாகட்டும். நல்லா உரவாகணுங்க. கொஞ்சம் ஐயில் வச்சு செஞ்சால் சடனாக குக் ஆகும். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க.
சாதம் போட்டு கலரிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக, ரொம்ப போடக்கூடாது. பாருங்கள், லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி போட்டிருப்போம். சாதம் போட்டு கலரின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், சாதம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கலரிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், கலரியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் வேணுன்னா நட்ஸு, கடலப்பருப்போ இல்லை பைத்தம்பருப்போ வேக வச்சு கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. ஆயிடுச்சுங்க. பொன்னாங்கண்ணி கீரை எக் ரைஸ், எக்கு ஃப்ரைட் ரைஸ். தேங்க்யூ.